சென்னை தாம்பரம் அருகே கணவருடன் சேர்த்து வைக்க கோரி வீட்டு வாசலில் இளம்பெண் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் லட்சுமி நகர் முதல் பிரதான சாலை சேர்ந்த ஹபீப் முகமதுக்கு மனைவிக்கு 2 முறை கருக்கலைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனைவி நஸ்ரினை அவரது தாய் வீட்டிற்கு ஹபீப் முகமது அனுப்பிவிட்டார். அதன் பின்னர் சில மாதங்கள் கழித்து நஸ்ரினை கணவர் ஹபீப் முகமது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கணவர் வீட்டிற்கு வந்த நஸ்ரின் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தை நடத்தினார். இவருடைய புகார் மனுவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாகவும் கூறினார் நஸ்ரின். தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நான் நேத்துலேருந்து இங்கே இருக்கிறேன். பட் எனக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் எதுவுமே இல்லை. எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எதுக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, நான் உள்ளே போகிறேன்னா என் ஹஸ்பண்டையும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. உனக்கு டிவோர்ஸ் எப்படி கொடுத்தாங்க? டிவோர்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, நீ உள்ளே போகணும், உனக்கு அனுமதி இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் உள்ளே போகலான்னு சொல்கிறேன், என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் பொண்ணு இங்கே வாழாம இருக்கு, அதை கூட்டிகிட்டு நிற்கிறோம். அவங்க ஒரே பிடிவாதமாக நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க. நாங்கள் 2 நாளாக இங்கே வீட்டில் வாசல் படியிலே படுத்து கிடக்கிறோம்.